சிறகடிக்க ஆசை சீரியலில் இனிய எபிசோட பொறுத்தளவு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ரோஹிணி கிட்ட இருந்து மீண்டும் பணம் பறிக்கிறதுக்காக பிஏ அங்கே வந்துட்டாப்புல. இந்த முறை பார்த்தீங்கன்னா பணமாக வாங்கலை, நேராக கடைக்கே வந்துட்டு கடை ரொம்ப பெருசாக இருக்காட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பொருட்களை எல்லாமே வாங்கிக்கிட்டு காசு கொடுக்காமையே அங்கேருந்து கிளம்பிடுறாப்புல. இங்கே ரோகிணி இருந்துக்கிட்டு காசு கொடுக்காமலாம் தர முடியாது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்படின்னா உன் வீட்டுக்காரரு வரட்டும், வீட்டுக்காரர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிகிட்டே வாங்கிக்கிறேனே அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நம்ம ரோகிணியால் என்ன பண்ண முடியும், காசு கொடுக்காம எல்லாத்தையும் ஏற்றி அனுப்பிச்சி விட்டுறாங்க. அங்கேருந்து வர்ற நம்ம மனோஜ் இதெல்லாம் பார்த்துட்டு, அப்பப்பா இன்றைக்கி நம்ம கடையில் பயங்கரமான சேல்ஸ் ஆட்டுக்கு அப்படின்னு சொல்லி கல்லாவை பார்த்தா கல்லாவில் ஒரு நயா பைசா கூட இல்லை. என்ன ரோகிணி இவ்வளோ பொருள் வாங்கிக்கிட்டு போகிறாங்க, ஆனால் காசே இல்லை கல்லாவில், ஓ கிரெடிட் பண்ணிட்டாங்களா, பேங்க்கில் போட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அக்கௌண்ட்டை செக் பண்ணால் அதுலேயும் வரவே இல்லை. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க தான், அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்ம ரோகிணி வாய்க்கூசாமல் பொய் சொல்கிறாங்க. மனோஜுக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. இருந்தாலும் ரோகிணியை எதிர்த்து பேச முடியாதுல்ல மனோஜ். இப்படியே போணுச்சு அப்படின்னா மனோஜ் கூடிய சீக்கிரத்தில் கடையை சாத்த வேண்டியது தான். சரி இதை இப்படியே விட்டா ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கிட்டு நேராக சிட்டியை பார்க்குறதுக்காக தான் போகிறாப்புல. சிட்டி தான் ஒரு பெரிய ரவுடியாச்சு, சரி சிட்டிக்கிட்ட சொல்லி அந்த பிஏவை கூப்பிட்டு மிரட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி சிட்டியும் பார்த்திங்கன்னா ரோஹிணிக்கு ஹெல்ப் பண்ணால் முத்துவை நம்ம பழி வாங்கிறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிடுறாப்புல. இங்கே நம்ம ப்ரொமோவில் பார்த்தோம் இல்லையா, நம்ம மீனாவும் ஸ்ருதியும் பேசிக்கிறாங்க. சும்மா காமெடியாக தான் பேசிக்கிறாங்க. உங்களை மாதிரிலாம் என்னாலலாம் பொறுமையாக இருக்க முடியாது, நேற்று கோவப்பட்டு சமைக்க முடியாதுன்னு சொன்னீங்க, இன்றைக்கே சமைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, வேறு என்ன பண்ண முடியும் என்னாலலாம், அவ்வளோதான் பண்ண முடியும் அப்படின்னு மீனா சும்மா ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நானாக இருந்தால் எல்லோரும் மூக்குலேயும் ஒரு குத்து விட்டுருவேன், அதுலேயும் விஜயாத்தை உங்களை பேசும்போது என்னால் பொறுத்துக்கவே முடியல, நானாக இருந்தால் கண்டபடி திட்டி விட்ருவேன், அதை மீறியும் பேசுனாங்க அப்படின்னா முகத்திலேயே சூடு போட்டு விட்ருவேன் அப்படின்லாம் ஸ்ருதி பேசுகிறாங்க. இது ஒரு காமெடியாக தான் இருக்குது. இங்கே சிட்டியும் பிஏவை ஃபோன் பண்ணி வர வச்சிட்றாப்புல. வந்த உடனே பார்த்திங்கன்னா பிஏவை போட்டு பொலன்னு பொழக்கிறாப்புல சிட்டி. ஏண்டா நீலாம் கெட்ட கேட்டுக்கு பிளாக்மெயில் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி அடி தாங்காமல் அங்கேருந்து தப்பிச்சு ஸ்கூட்டரை எடுத்துக்கிட்டு ஓடுறாப்புல. ஸோ சிட்டியை ஃபாலோ பண்ணி பிஏ பார்த்திங்கன்னா வழி தாங்காமல் அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறாப்புல வண்டியை எடுத்துக்கிட்டு. பிஏவை துரத்துக்கிட்டு சிட்டியும் பைக்கில் கிளம்பிட்டாப்புல. பிஏ போகும்பொழுது ஒரு பாட்டியை இடிச்சு தள்ளிட்டு போயிடுறாப்புல. அந்த வழியாக வர்ற நம்ம முத்துவோட ஃப்ரெண்டும் அதை பார்த்துட்டு முத்துவும் பார்த்திங்கன்னா அந்த பிஏவை துரத்திக்கிட்டு போகிறாங்க. ஸோ 4 எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.